புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் கையிலாயப் பரம்பரையில் சிவ ஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய் ஞானபானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதும் ஆடகமதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி ஞானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எல்லாம் வல்ல அருள் தரும் அங்கையர்கண்ணீத்தாயார் உடனாகிய அருள்மிகு சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே வணங்கி எளியேனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்து வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி கமலங்களையும் ஆசிரிய பெருமக்குடைய திருவடி கமலங்களையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய 24வது குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை உள்ளமுறை உடலாலே வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்குடைய திருவடிகளுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை மனம் மொழிமைகளாலே உரித்தாக்கி மகிழ்ந்து இறைவனுடைய திருவருளும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளும் துணை நிற்க திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி வகுப்பினுடைய 2ஆண்டு தொகுப்பிலே இறைவனுடைய கருணையினால் ஏப்ரல் மாதத்தினுடைய பாடத்திட்டத்தில் புகழூர் வர்த்தமானீச்சரம் என்ற தலத்திற்குரிய திருப்பதிகத்தை கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த வகுப்பில் ஏப்ரல் மாதத்தினுடைய பாடத்திட்டத்தினுடைய இன்னொரு பதிகமான திருமுதுகுன்றத்தினுடைய 2ஆம் திருமுறை பதிகத்தில் விரிவுரையை சிந்திக்க இருக்கிறோம். திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம், பழமலை அப்படின்னு சொல்லக்கூடிய தலம், இன்றைக்கி விருத்தகிரி விருத்தாச்சலம் என்று வழங்கப்பெறுகக்கூடிய தலம். இந்த தலம் மிகவும் சிறப்புடைய தலம். எல்லாமே 5 தான் இந்த தலத்தில். பிரகாரம் 5, கொடிமரம் 5, இப்படி எல்லாமே 5ஆக அமைந்திருக்கக்கூடிய அருமையான தலம். குன்றம் என்ற சொல் திருமுதுகுன்றம் என்று குன்று என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நம்ம இப்போ போய் பார்த்தோம்னா அந்த தலத்தில் மலை, அதாவது குன்று எதுவும் இருக்காது. இப்போது ஒரு காலத்தில் குன்றாக இருந்த தலம், ஆனால் இன்றைக்கி அந்த குன்று இல்லை. ஒருவேளை அது காலப்போக்கில் அது பூமிக்கடியில் போயிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இன்றைக்கி குன்று இல்லை, ஆனால் அது பழமலை என்று தான் தலத்துக்கு பெயர். இறைவனுக்கு பழமலைநாதர் என்று தான் திருப்பெயர் வழங்கப்பெற்று வருவதை நாம் தேவார திருமுறை வாக்கில் அந்த காணலாம். அப்போது நீங்கள் அந்த குன்று இருந்ததற்கான சான்றை நாம் பூமிக்கடியில் அது இன்னும் பாறைகள் இருப்பதை காண முடிகிறது. அதனால் இது பழமலை அப்படின்னா விருத்தாச்சலம், விருத்தம் கூட்டல் அசலம் என்று இந்த தலம் வழங்கப்பெறுகிறது. இப்போது விருத்தம்னா பழமைன்னு அர்த்தம்,
அசலம்னா மலைன்னு அர்த்தம். அதான் பழமலை, அதாவது விருதாச்சலம், விருத்தம் கூட்டம் அசலம் அப்படின்னு வழங்குகிறார்கள். உடைய மூவர் முதலிகளும் பாடியிருக்கக்கூடிய தலம். திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், அப்புறம் திருநாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கிறார், நம்பி ஆரூரர் பாடியிருக்கிறார். இந்த தலத்துக்கு விருத்த காசி அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு. இந்த தலத்தில் காசியை விட வீசம் அதிகம் என்று நம்முடைய பெருமக்கள் நினைந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த தலத்தில் உள்ளவர்கள் காசிக்கு செல்வதில்லை என்பது ஒரு பழமையான மரபு உண்டு. ஏன்னா இதுதான் காசி, காசியை விட வீசம் அதிகம் என்று சொல்லப்படுவதனால இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடியவர்கள் காசிக்கு செல்வதில்லை என்ற ஒரு மரபு இருந்தது. இந்த தலத்தில் மாசி மகப்பெருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அந்த திருத்தேரோட்டம், அப்புறம் இந்த திருக்காட்சி விழா அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான திருவிழா, மாசி திருவிழா தான் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. நீங்கள் தலத்தினுடைய வடக்கு மூலையில் நீங்கள் தலத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், 28 ஆகமங்களுக்கு 28 சிவலிங்க திருமேனிகள் இங்கே மட்டும்தான் அமைக்கப்பெற்று இருக்கிறது. இங்கே விருதாச்சலம் போனவங்க தெரியும். இனி போகிறவங்க போய் தரிசனம் பண்ணுங்க. வடக்கு மூலையில், பிரகாரத்தினுடைய வடக்கு மூலையில் 28 ஆகமங்களுக்குரிய 28 சிவலிங்க திருமேனிகள் நிறுவப்பட்டு இருக்கிறது. இதை முருகப்பெருமான் நிறுவி வழிபட்டதாக பழமலை என்று சொல்லக்கூடிய தலபுராணம் நமக்கு அந்த செய்தியை தெரிவிக்கிறது. முருகப்பெருமான் 28 ஆகமங்களுக்கு 28 சிவலிங்கங்களை நிறுவி வழிபட்டார். அங்கே நடுவில் முருகப்பெருமான் திருமேனி இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான தலம். இந்த தலத்தினுடைய விநாயகருக்கு ஆழத்து பிள்ளையார் என்று பெயர். நீங்கள் விநாயகப் பெருமானுடைய சந்நிதி எப்படி இருக்குன்னா, கீழே இறங்கி போய் படியில் இறங்கி கீழே போய் வணங்கணும். அதனால் ஆழத்து பிள்ளையார் என்று விநாயகப் பெருமானுக்கு பெயர். ஒரு 18 அடி ஆழத்தில் இருக்கிறார், அதனால் ஒரு ஆழத்து பிள்ளையார். நீங்கள் இந்த தலத்திலுடைய கோபுரங்கள், சுற்றி வரக்கூடிய பிரகாரம், கொடிமரம், நந்தி, உள்ளே இருக்கக்கூடிய மண்டபங்கள், வெளி மண்டபங்கள் என்று எல்லாமே 5 இருக்கும். அதனால் இது பஞ்சமங்கள கஷேத்திரம் என்று வழங்குகிறார்கள். இந்த தலத்தில் தான் நம்பி ஆரூரர் இறைவனை வேண்டி 12000 பொன் பெற்றார். இறைவன்கிட்ட வேண்டி 12000. அது அருமையான பதிகம். மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி அப்படின்னு அந்த பதிகம் தொடங்கும். அந்த பதிகத்தை பாடினார். இறைவன் 12000 பொன் கொடுத்தார். அதை இந்த தலத்தினுடைய மணிமுத்தா நதியில் அந்த பொன்னை இட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்ததை நாம் அவருடைய வரலாற்றில் காணலாம். சரி, அப்போ இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமான் விருதாச்சலம், அதாவது பழமலை என்ற தலத்தில் அருளிய பதிகம் 2ஆம் திருமுறையில் அமையப்பெற்றிருக்கிறது. இது எப்போ இந்த பதிகம் பாடினார் அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமான் திருமுதுகுன்றத்துக்கு வந்து முதுகுன்று அடைவோம் என்று திருப்பதிகத்தை அருளினார். முதுகுன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு பதிகம் பாடினார், முதுகுன்று அடைவோமே, முதுகுன்று அடைவோமேன்னு அந்த பாடல் நிறைவாகும். அந்த பதிகம் பாடி திருமுதுகுன்றத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்து திருக்கோயிலை வலம் வந்து திருக்கோயிலுக்குள் புகுந்து பெருமானை தாழ்ந்து வணங்கி பெருமான் முன்பு பாடிய திருப்பதிகம் இப்போ நாம் சிந்திக்கக்கூடிய பதிகம். இது பெருமான் முன்பு பாடிய அருமையான திருப்பதிகம். பக்கம் 30 திருமுதுகுன்ற தலத்தினுடைய பதிகம். இறைவனுக்கு பழமலைநாதர் என்று பெயர், இறைவிக்கு பெரிய நாயகி. பழமலைநாதருக்கு அந்த பிரகாரத்திலேயே ஒரு அம்மை இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2 அம்மை சந்நிதி இருக்கும். இளைய நாயகி, பெரிய நாயகி, பாலாம்பிகை, விருத்தாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அம்மைக்கு சந்நிதிகள் இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான தலம். முதல் பாடல், தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய், பெரியோனே சிறியோம் பிழையை பொறுப்பாய், ஆவா என்று அங்கு அடியார் தங்களுக்கு அருள் செய்வா.
ஓவா உவரி கொள்ள உயர்ந்தாய் என்று ஏத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே. முதல் பாடலில் சொல்கிறார். முதுகுன்றே இறைவனு கோயில். அப்போ அந்த மலையே சிவபெருமான் அர்த்தம். முதுகுன்றே கோயில், மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே. நம்ம திருவண்ணாமலையை பார்க்கும் பொழுது அண்ணாமலை மேல் அணிமலையை அப்படின்னு சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் அருளுகிறார். அப்போ அந்த மலை தான் பெருமான். அதுபோல் இங்கேயும் முதுகுன்று அப்படின்னா அது குன்றம் தான் பெருமான். அதான் முதுகுன்றே சிவபெருமான், மலையே சிவபெருமான். இப்போ ஞானசம்பந்த பெருமான் நீங்கள் இந்த பதிகத்தில் இந்த பாடலில் ஒரு அருமையான குறிப்பு. நீங்கள் ஞானசம்பந்த பெருமான் என்ன கேட்குறாரு? பிழை பொறுப்பாய் அப்படிங்கிறார். இப்போ ஞானசம்பந்த பெருமான் என்ன பிழை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நாம் அவருடைய அருள் வரலாற்றில் நாம் பார்த்தோம்னா அவர் ஒன்றும் பிழை செய்யலை. அவர் 3 வயசில் ஞானம் பெற்றார். அவர் என்னங்க பிழை செஞ்சுருப்பார்? ஆனால் அந்த பெருமான் முன்பு நின்று என்ன கேட்குறாருன்னா, பெரியோனே சிறியேன் பிழையை பொறுப்பாய். தேவா அப்படின்னார். தேவன் தேவு செய்பவன் அர்த்தம். தேவு அப்படின்னா சிவமாம் தன்மையை தரக்கூடியவன். சிவபெருமானுக்கு தேவன் என்று பெயர். அப்படின்னா தேவு செய்பவன் அர்த்தம். தேவுனா சிவமாம் தன்மை என்ற அந்த பெரு வாழ்வினை கொடுக்கக்கூடியவன். சிவமாம் தன்மை என்ற பெரு வாழ்வினை கொடுக்கக்கூடியவன் தான் தேவா அப்படின்னார். சிறியோம் பிழையை பொறுப்பாய். இப்போ நம்முடைய பெருமக்கள் இறைவன் முன்பு நிற்கும் பொழுது அவங்களுடைய அந்த உணர்வு, அவங்களுடைய சிந்தை எப்படி இருந்தது அப்படின்னா, சிறியேன் என்று பெருமான் முன்பு நின்றார்கள். அதை நீங்கள் பதிகத்திலே சொல்கிறாரு. பெரியோன் அப்படின்னா இறைவன் ஒருத்தந்தான். இப்போ நாமெல்லாம் சிறியவர்கள். அதனால தான் சிறியோம் பிழையை பொறுப்பாய். என்ன பிழை செஞ்சார் அப்படின்னு தெரியல, ஆனால் அவர் கேட்குறார். இப்போ அவருடைய அருள் வரலாற்றில் நாம் காணும் பொழுது 3 வயதில் சீர்காழியில் படித்துறையில் நின்று அழுகிறார் ஞானசம்பந்தர். எதுக்கு அழுகிறார் அப்படின்னா, தன்னுடைய தந்தை குளத்தில் மூழ்கினார், இன்னும் வரல அப்படிங்கிறதுக்கு அழுததாக நமக்கு தெரியும். ஆனால் அவர் அதுக்காக அழவில்லை. நீங்கள் அவருடைய புராணத்தை நல்லா ஆழ்ந்து பார்த்தோம்னா தெரியும். நம்ம சேக்கிழார் பெருமான் அருமையாக அருளி இருக்கிறார். அவர் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழுது அருளினார். அதுதான் சேக்கிழார் நமக்கு காட்டுறார். இப்போ நீங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு அழுதக்கூடிய குழந்தை அப்பா எங்கே முழுகினாரோ அந்த இடத்த பார்த்து அழுதுருந்தா அப்பாவை காணோன்னு அழுதார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் திருத்தோணி சிகரம் பார்த்து அழுதுனார். அப்போ என்ன நினைக்கிறாரு? இவ்வளவு நாள் பெருமானை மறந்து இருந்துச்சு. இன்றைக்கி தான் என்ன வருதுங்க, முன்னை அந்த தொடர்ச்சி இப்போ தான் நினைவுக்கு வருது. நினைவுக்கு வந்த உடனே என்ன நினைக்கிறாரு? பெருமானே இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டேன், உன்னை மறந்து இருந்துட்டேன், அதுதான் பெரிய பிழை. நினச்சி பாருங்க, 3 வயசு குழந்தை உணர்வு, முன் நினைவு, அந்த உணர்வு வந்த உடனே என்ன நினைக்கிறாரு? இவ்வளவு நாளும் மறந்துட்டேன். அதை இங்கே கேட்குறாரு. தேவா, உயிர்களுக்கு சிவமாம் பெருவாழ்வை தரக்கூடியவனே, சிறியேனுடைய பிழையை பொறுப்பாய். ஏன் நீ பெரியோன், பிழை பொறுப்பாய் அப்படின்னு மட்டும் சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பெரியோனே, பெருந்தகை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூட அந்த பதிகத்து பாடலில் சொல்கிறாரு. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இப்போ இறைவனை ஏன் பெரியோன்னு சொல்கிறாங்க? ஏங்க அவன் மட்டும்தான் பெரியவன் அப்படின்னா, அவன் மட்டும்தான் பெரியவன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவன் பெருந்தகை. பெரியன்னா பெருந்தகை. பெருந்தகைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர்கள் எத்தனை பிழைகள் செய்தாலும் அதையெல்லாம் என்ன பண்ண மாட்டான் பெருமான்?
இத்தனை பிழை நீ செஞ்ச அப்படின்னு பார்க்க மாட்டார். அவர் அந்த கருணையை செய்து கொண்டே இருப்பவன். உயிர்களுடைய பிழையை என்ன பண்ணுவான்? பொறுத்து கொண்டு உயிர்களுக்கு கருணையை இடைவிடாது செய்பவன். அப்படின்னால அவனுக்கு பெருந்தகை என்று பெயர். அதான் பெரியோனே. ஏன் நீ பிழையை பொறுப்பவன், அதனால் உங்ககிட்ட வந்து கேட்குற சாமி என்னுடைய பிழையை பொறுப்பாய். ஆவா என்று அங்கு அடியார் தங்கட்கு அருள் செய்வாய். ஆ ஆ ஆ 2 ஆ அப்படின்னா அந்த இரக்க குறிப்பு. மணிவாசகர்லாம் திருவாசகத்தில் இந்த ஆ ஆ செத்தேன் அடியேன் அப்படிலாம் பாடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இரக்க குறிப்பு. பெருமான் என்ன பண்ணுவார்? உயிர்கள் மீது கொண்ட இரக்கம் கருணையினால் அருள் செய்பவன். இப்போ அங்கே என்ன சொல்கிறாரு? அடியார் தங்களுக்கு அருள் செய்வாய். பிழையை பொறுக்கக்கூடிய பெரியவனாகிய பெருமானே சிறியோங்களுடைய பிழையை பொறுத்து அடியார் தங்கட்கு அருள் செய்வாய். இதில் இன்னொரு செய்தி குறிப்பு என்னன்னா, சிறியேன் பிழை பொறுப்பாய் அடியேனுக்கு அருள் செய்வாய் அப்படின்னு கேட்கல ஞானசம்பந்த பெருமான். நீங்கள் அவர் சிறியோம் அப்படின்னார். சிறியேன்னா அவரை குறித்தது, சிறியோம் அப்படின்னா எல்லாரையும் குறித்தது. அடியார் தங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் இடர்களையும் பதிகத்தில் கூட அப்படி தான், மறையுடையாய் தோளுடையாய்னு சொல்லுவார். அடியார்களுடைய இடர்களை களைவாய், நீரு பூசுபவர்களுடைய இடரை களைவாய், பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களைவாய். அப்போ இதில் பார்த்தோம்னா அவர் யாருக்காக கேட்டிருக்கிறார் அப்படின்னா, அவருக்காக கேட்டாரா அப்படின்னா அவருக்காக கேட்டதில்லைங்க, நமக்காக கேட்டிருக்கிறார். தேவா சிறியோம் பிழை பொறுப்பாய் பெரியோனே ஆவா அடியார்களுக்கு இறங்கி அருள் செய்வாய் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். அடியார்களுக்கு இறங்கி அருள் செய் பெருமானே. மணிவாசகர் சொல்லுவார் இறங்காயே இறங்காயேம்பர். அப்படி ஞானசம்பந்தர் சொல்றார் இறங்கி அருள் செய்வாய். ஓவா உவரி கொள்ள உயர்ந்தாய். ஓவா அப்படின்னா ஒழியாத, உவரினா கடல். ஓவா உவரி ஒழியாத கடல் என்ன பண்ணுச்சு? இந்த உலகத்தை எல்லாம் மூடிச்சு. ஊழி காலத்தில் நீர் பெருக்கு உலகத்தை மூழ்கடித்தது. அந்த ஊழி காலத்தில் உயர்ந்தாய் என்று மூவா முனிவர்கள் வணங்குகிறார்கள். சிவபெருமான் யார் அப்படின்னா, எல்லா ஊழி காலத்தை எல்லாமே அழிந்த பிறகும் அதில் உயர்ந்தவன். அதனால தான் சீர்காழியில் தோணிபுரம்னு பேர் இந்த தலத்துக்கு. பெருமானுக்கு தோணி அப்பர் என்ன அர்த்தம்? ஊழி காலத்தில் மிதந்தார், உயர்ந்து நின்றவன். எல்லாமே அழிஞ்சாலும் அழியாத ஒருவன் இருக்கிறான்னா சிவபெருமான். அதான் சொன்னார், ஒழியாத கடல் இந்த உலகத்தை கொள்ளனா இந்த உலகம் முழுக்க அந்த நீரில் மூழ்கிடுச்சு. ஆனால் சிவபெருமான் மட்டும் இருக்கிறான். உயர்ந்தாய் என்று மூவா முனிவர். அதனால் மூவா முனிவர் அப்படின்னா அழியாத முனிவர்கள், மூத்தல் இல்லாத முனிவர்கள். அவர்களுக்குரிய அந்த நிலையில் பெருமானுடைய கருணையை பெற்றவர்கள், மூப்பு என்ற நிலை இல்லாத அந்த முனிவர்கள் பெருமானை உயர்ந்தாய் ஊழிக்காலத்தில் உயர்ந்தவனே என்று வணங்கும் கோயில் முதுகுன்றே அப்படின்னார். அப்போ அந்த முதுகுன்றே, குன்று அப்படின்னா மலை, மலையே சிவபிரான். இப்போ இங்கே இந்த முதல் பாடலில் சொல்கிறார் அடியார் தங்களுக்கு இறங்கி அருள் செய்வாய். பிழை செய்திருந்தாலும் நீ பெரியவனாக இருப்பதனால் அடியார்களுடைய பிழையை பொறுப்பாய். இறங்கி அடியார்களுக்கு அருள் செய்வாய். ஊழிக்காலத்தில் உயர்ந்த பெருமானே என்று முனிவர்கள் வணங்கும் முதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமானே அடியார்களுக்கு இறங்கி அருள் செய் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறார் இந்த முதல் பாடலில். ரெண்டாவது பாடல் சொல்கிறார் எந்தை இவன் என்று இரவி முதலா இறைஞ்சுவார். இறைஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாக திகழ்வானை. மந்தி ஏரி இன மா மலர்கள் பல கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே. எந்தை இவன் என்று,
எந்தை நம்ம தந்தைன்னு சொல்லுவோம். எந்தை அப்படின்னா எந்தைனா என் அப்பன் அர்த்தம். எந்தை அப்படின்னா என் அப்பன். நுந்தை நுண்ணப்பன். என் அப்பன்னா எந்தை. இவனே எந்தை. இங்கே பாடும் பொழுது எந்தை இவனே, பொருள் கொள்ளும் பொழுது இவனேங்கிற சொல்ல முன்ன எடுத்து வச்சு பொருள். இவனே என் அப்பன் என்று இரவி முதலா இறைஞ்சுவார். இரவினா சூரியன். சூரியன் முதலா இறைஞ்சுவார். அப்போ சூரியனை தொடங்கி வணங்கக்கூடியவர்கள், சூரியன்லேருந்து சூரியனையும் வணங்குபவர்கள். என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆன்மார்த்த பூசை பெற்ற அடியார்களுக்கு தெரியும், சிவபூசை செய்வதற்கு முன்ன சூரிய பூசை செய்வோம். சிவசூரியன் அப்படின்னு அதுக்குரிய இடத்துல வழிபாடு செய்வோம். அப்போது சிவபூசை பெற்றவர்கள் சிவபூசைக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சிவசூரியனுக்கு பூசை செய்வார். அதுதான் இங்கே இரவி முதலா இறைஞ்சுவார். இவனே என் அப்பன் என்று சூரிய பூசை முதலானவற்றை செய்து, இங்கே ரொம்ப முக்கியம் அதுதான். எங்கள் சிவபெருமானை வணங்கிறதுக்கு முன்னே இந்த பூசையெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னா, இதையெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இவன்தான் முதல்வன், இவன்தான் என் தந்தை, இவன்தான் என் அத்தன், இவன்தான் இறைவன் அப்படிங்கிற உணர்வு அறிவுக்குள்ளே வரும். நீங்கள் சிவபூசைக்குரிய அந்த செயல்பாடுகள், அந்த கிரியையெல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ சிவபூசை பண்ணோன்னா நேராக எடுத்து வச்சு நேராக பெட்டகத்தை திறந்து சிவலிங்க திருமேனி வச்சு எடுத்து பூசை பண்ணுறோமா அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னே நமக்குரிய அந்த கிரியையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா முறையாக தான் போகணும். அப்படின்னா நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணணும், அப்புறம் குருநாதரை வழிபாடு பண்ணணும், அதன் பிறகு சிவசூரியன் உஷாதேவி சாயாதேவின்னு வழிபாடு பண்ணணும். அப்புறம் பீடம் இருக்குது, யோக பீடம், அப்புறம் திருமகள், அப்புறம் மறைப்பம்மை, அருளம்மை, அப்புறம் ஆசிரியர்கள் அவங்க இதெல்லாம் வழிபாடு பண்ணி நீங்கள் சண்டேசர், துவாரபாலகர் இதுக்கெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு தான் எங்கே போகணுங்க? பெட்டகத்தையே திறக்கணும். இப்போ இதெல்லாம் பண்ண இப்போ இவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களாம் யார் அப்படின்னா, இவங்களாம் இறைவனுக்கு. ஆமாம், இப்போ கோயிலில் இருக்கிறவங்களாம் பரிவாரம்னு சொல்லுவாங்க. பரார்த்த பூசைக்கு போனால், கோயிலுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? கோயிலுக்கு போனோன்னா பரிவார தெய்வங்கள் அப்படிங்கிறோம். நேராக போய் விநாயகரை வணங்கிட்டு, தட்சிணாமூர்த்தி, அப்புறம் லிங்கோத்பவரை வணங்கிட்டு, அப்படியே வணங்கிட்டு வளம் வந்து அப்புறம் பெருமான் வணங்கும். அப்போ இந்த வழிபாடுகள் என்ன உணர்த்துது அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருப்பவன் சிவபெருமான். அப்புறம் இரவி முதலா இறைஞ்சுவார். அப்படி முறையாக பூசை செய்பவர்கள் சிந்தையுள்ளே என் அப்பன் இவன் என்று உணர்ந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிந்தையில் எப்படி இருப்பான்? அந்த சிந்தையே கோயிலாக திகழ்வான். சிவபெருமான் எங்கே இருக்கிறாரு? சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளோன்னு மணிவாசகர் திருக்கோவையாரில் சொல்கிறார். இங்கே ஞானசம்பந்தர் தான் சொல்கிறாரு, சிந்தையுள்ளே இறைவன் கோயிலாக திகழ்வான். திகழ்தல் அப்படின்னா சுடர் விட்டு ஒளி வீசி இருப்பான். சுடர் விட்டுளன் ஞானசம்பந்தர் சொல்வார், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். ஏன்? சுடர் விட்டுளன் எங்கள் சோதி. சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு? சுடர் விட்டு இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அறியாமை என்ற இருள் சூழ்ந்த நம்முடைய அறிவில் திருவருளாகிய ஒளி சுடர் விட்டு இருக்குது. அதான் சிந்தையுள் கோயிலாக திகழ்பவன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். யாருக்கு இதெல்லாம்? யாருக்கு அப்படின்னா, திருமூலர் சொல்கிறாரு, தெல்ல தெளிந்தார்க்கு. ஆமாம், தெல்ல தெளிந்தார்க்கு தான் உள்ளம் பெருங்கோயில். நம்ம அந்த கடந்த தொகுப்பில் அந்த பாடலை சிந்தித்தோம். அப்போ தெல்ல தெளிந்தார் அப்படின்னு சொல்கிறது எந்தை இவன் என்று தெளியணும். அதான் இந்த பாடல் சொல்ற, இவனே என் அப்பன். இவன் என் அப்பன் இல்லை, இவனே என் அப்பன் என்று தெளிந்த சிந்தை உடையவர்களுடைய சிந்தையை சிவபெருமான் கோயிலாக கொண்டு சுடர் விட்டு திகழ்வான் அப்படின்னு சொன்னார்.
எங்கே இருக்கிற இறைவன்? மந்தியேறி இனமாமலர்கள் பல கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே. மந்தி அப்படின்னா குரங்கினங்கள். நீங்கள் மலைன்னு சொல்கிறப்ப குரங்கினங்கள் இருக்கும். இந்த குரங்கினங்கள் என்ன பண்ணுது? மரங்களில் ஏறி மாமலர்களை பல கொண்டு முந்தி தொழுது வணங்கும். முதுகுன்றத்தில் யாருக்கு முந்தி தொழுது அப்படின்னா, மக்கள் வந்து இறைவனை தொழுவதற்கு முன்னையே மந்திகள் என்ன பண்ணுதான்? அங்கே மரங்களிலுடைய பல மலர்களை கொண்டு இறைவனை தொழுகிறது. அருமையாக சொன்னார். இப்போ நீங்கள் அவினாசியில் கூட அந்த குறிப்பு அந்த பதிகத்தில் உண்டு, திருவண்ணாமலையில் கூட உண்டு. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் அப்படிங்கிற பாடலையும் சொல்கிறார். அதுபோல் இங்கே முதுகுன்றம் என மலை. அவ சொல்லும் பொழுது மந்தி குரங்கினங்கள் இறைவனை மலர் கொண்டு தொழுகிறது. மக்களுக்கு முந்தி. அப்போ நம்ம மக்கள் எல்லாம் தொழுகிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. எல்லாருமே தொழுகிறார்கள் இல்லையே. அப்போ நெறிக்குள்ளே வந்து சமயம் வாங்கி விசேடம் வாங்கி அந்த நெறியில் ஒழுகுபவர்கள், அந்த நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் என்ன பண்ணுறோம்? இறைவனுக்கு பூசை பண்ணுறோம், மலர் தூவி போற்றி சொல்லி வழிபாடு பண்ணுறோம். எல்லாருமே பண்ணுறாங்களா? இல்லை. அப்போது நமக்கு இதில் என்ன குறிப்பு அப்படின்னா, இறைவனை பூசை செய்யலைன்னா அவங்க யார் அப்படின்னா மாக்கள், விலங்குகள். இப்போ நம்முடைய நூல்களில் தெளிவாக சொல்லப்படுகிறது, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னா பூசை. ஆனால் விலங்குகளே பூசை செஞ்சுருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். எறும்பியூர், ஆனைக்கா, குரக்குக்கா அப்படின்னு நம்ம மயிலாடுதுறை, மயிலாப்பூர் எவ்வளவோ தளம் பார்க்கலாம். குரங்கு, அணில், முட்டம் எவ்வளவோ பார்க்குறோம். நாரையூர். இதெல்லாம் அந்த உயிர்கள் செஞ்ச தவம். அது பிறவியில் பறவையாகவோ விலங்காகவோ இருந்தாலும் இறைவனை வழிபாடு செய்திருக்கிறது என்று நாம் திருமுறைகளில் பார்க்குறோம். அப்போது இறை வழிபாடு ஒன்று தான் உயிர்களை உய்வு பெறச் செய்யும். அது நீங்கள் எந்த பிறவி எடுத்தாலும். அப்படி இறைவனை அடைவதற்கு ஏதுவான பிறவி மனித பிறவி. அதை இறைவன் கொடுத்துருக்கிறான். வாய்த்தது நந்தமக்கு இது ஓர் பிறவினார். ஒப்பற்ற பிறவி மனித பிறவி, இறைவனை அடைவதற்குரிய ஒப்பற்ற பிறவி. ஆனால் அந்த பிறவியையும் இறை வழிபாடு செய்யாமல் வீணாக கழிக்கிறார்கள். அதை சொன்னார் இந்த இடத்துல. மந்தி ஏறி இன மா மலர் பல கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே. அந்த இறைவன் என் அப்பன் இவனே என்று தெளிந்த சிந்தையுடையவர்களுடைய சிந்தையை கோயிலாக கொண்டு திகழ்வான். ரெண்டாவது பாடலில் சொல்கிறார். மூணாவது பாடல், நீடு மலரும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தையுள்ளே திகழ்வானை. பாடும் குயிலின் அயலே கிள்ளை பயின்று ஏத்த மூடும் சோலை முகிழ்தோய் கோயில் முதுகுன்றே. இல்லை, இந்த பாடலை சொல்கிறார். நீடுனா மிகுதியான அப்படின்னு அர்த்தம். மிகுதியான மலரும் புனலும் கொண்டு. இப்போ இறைவனுக்கு நாம் பூசை பண்ணுறோம், என்னங்க ஒரு 4 பூ இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய அப்பர் பெருமான் சொல்கிறார், கைகால் கூப்பி தொழிர் கடி மாமலர் தூவி நின்று பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் பூனாலும் தலை சுமப்ப. அப்போ பூ எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, தலையில் சுமந்து கொண்டு வரணும். அப்போ எவ்வளோ பூ இருக்கணும் பாருங்கள். அந்த பூவை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? ஆமாம், நிறைய மலர் கொண்டு. அதான் இந்த இடத்துல நீடு மலர். இந்த முருகநாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அருமையாக பதிவு செய்கிறார். 4 வகையான பூக்கள், அந்த பூக்களை கொண்டு 6 வகையான
மாலைகளை இறைவனுக்கு சூட்டி அர்ச்சித்து வழிபாடு செய்கிறார் அப்படின்னு முருகநாயனார் புராணத்தில் சொல்கிறார். முருகநாயனார் செஞ்ச தொண்டு பூசை எப்படி? அவருக்கு 4 வகையான பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ, மரத்தில் வர்ற பூ, நீரில் மலர்ற பூ, இதை கொண்டு தொடையல், பிணையல், கன்னி, கோவை, மாலை, இண்டை 6 வகையான மாலை. இப்போ ஒவ்வொரு அந்த சொல்லப்போ ஒவ்வொரு பூவாக இல்லை, அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வகையான பூக்களையும் தனித்தனி கூடையில் எடுத்து, பூவை என்ன பண்ணாராம்? எடுத்துனார். தனித்தனி கூடையில் அமைத்து கொண்டு அதுக்குரிய தனி மண்டபத்தில் வந்து அந்த மலர் தொண்டு செஞ்சிருக்கிறார். எங்கள் நீடு மலர், இப்போ மலரில் பல வகை, அதில் ஒவ்வொன்றிலையும் மலரை பறித்து பூத்தொண்டு செய்கிறார். நீடு மலர், மிகுதியான மலரும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும். நிரந்தரம்னா எப்பொழுதும், எப்பொழுதும் தேடும்னா ஆராயும். அப்படி ஆராய்ந்தால் என்ன பயன் அப்படின்னா இறைவனை காணலாம். அப்பர் சுவாமி அங்கமாலையில் சொல்கிறார், தேடி கண்டுகொண்டேன். எங்க? என்னுள்ளே தேடி. அதான் ஆராய்ச்சி. ஆராய்ச்சி எப்போ? பூவும் நீரும் கொண்டு பூசை செஞ்சிட்டு ஆராய வேண்டும். பூசை பண்ணியாச்சு, எடுத்து வச்சு பூசை பண்ணியாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு, தீபாரணை காமிச்சாச்சு அப்படின்ட்டு பெட்டகத்தில் எடுத்து வச்சுட்டு வெறுமனே நம்ம கிரியை அளவில் புறத்தில் செய்யக்கூடிய பூசையோடு மற்றும் விட்டுவிடாமல் அகத்தில் பூசை செய்யணும். அதுக்கு தான் ஆராய்ச்சி. நாங்கள் இந்த இடத்துல ஞானசம்பந்தர் சொல்கிறார், எப்பொழுதும் தேடும் அடியார் சிந்தையுள்ளே திகழ்வான். அப்படி தேடினால், ஆராய்ந்தால் உள்ள இருக்கிற இறைவனை கண்டு கொண்டலாம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே, எங்கேயும் போகலிங்க, எனக்குள்ளேயே தேடி கண்டு கொண்டேன். அந்த தேடக்கூடியதான் இங்கே ஆராய்ச்சினார். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னே என்ன பண்ணணும்? பூசை பண்ணணும். பூசை பண்ணிட்டு நினையணும். பாவனை, அதை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அகப்பூசைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் சொன்னார் மலர். இந்த பாடலில் சொல்கிறாரு, புனலும் மலரும் கொண்டு எப்பொழுதும் வழிபாடு செய்து சிந்திக்கக்கூடிய அடியார்கள் சிந்தையுள் திகழ்வான். பாடும் குயிலின் அயலே கிள்ளை பயின்று ஏத்த மூடும் சோலை முகுழ்தோய் கோயில் முதுகுன்றே. அருமையாக சொன்னார். மந்தி மலர் பறிச்சு வணங்குதுன்னாரு 2வது பாடலில். இந்த 3வது பாடலில் சொல்கிறாரு, குயில்கள் பாடும் குயிலின் அயல். பாடக்கூடிய குயிலுக்கு பக்கத்தில் கிள்ளைனா கிளிகள் வந்து பயில்கின்றன. குயில் பாடுது, கிளிகள் அந்த பாட்டை கேட்டு பயிற்சி பண்ணுதான். பயின்று கிளிகளும் பாடுது. பயின்று ஏத்த குயில் பாடுது, கிளிகள் கேட்டு, கிளிகளும் அந்த பாட்டை கேட்டு பாடுது. அப்போ குயில் கிளியெல்லாம் பாடியிருக்குது. நாம் தான் பாடுறதுக்கு தயங்கி நிற்கிறோம். குயிலெலாம் பாடுது, கிளி பாடுது. நாம் தான் என்ன பண்ணுறோம்? எனக்கு வருமா தெரியலிங்க, பாட முடியுமா என்னால், நமக்கெல்லாம் வருமா வராதா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி தான் நமக்கு புத்தகம், ஃபோனில் எல்லாம் வந்துருச்சு. அப்போயெல்லாம் அப்படி கிடையாது. கேட்டு தான் பாடணும். பாடல்களை நீங்கள் பாடசாலைக்கெல்லாம் போனீங்கன்னா புத்தகம்லாம் தரமாட்டாங்க. அவங்க பாடுறதை கேட்டு பாடணும். இப்போ இங்கே குயில் பாட, கிள்ளைகள் கேட்டு பயின்று பாடி இறைவனை வழிபாடு செய்து மூடும் சோலை முகில். அந்த முதுகுன்றங்கிற மலையை சோலை ஒரு பக்கம் மறைக்குது, மேகம் ஒரு பக்கம் மறைக்குதான். சோலை மூடும், முகில் தோயும், கோயில் முதுகுன்றே. முதுகுன்றே இறைவன், முதுகுன்று தான் இறைவன்னார்.
அந்த முதுகுன்றங்கிற மலையை மேகம் தோய்கிறது. அப்படின்னா மேகம் வந்து அப்படியே இறங்குது. சோலை அப்படின்னா அவ்வளவு சோலை மரங்கள் அடர்ந்திருக்கின்றன. அப்படியே இந்த மலையை மறைக்கும் வகையில் சோலைகள் இருக்கின்றன அப்படின்னு இந்த 3வது பாடலை சொன்னார். 4வது பாடல் சொல்றார், தெரிந்த அடியார் சிவனே என்று திசைதோறும் குருந்த மலரும் குறவின் அலரும் கொண்டு ஏத்தி நின்றும் இருந்தும் நின்றும் இரவும் பகலும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே. தெரிந்த அடியார் அப்படின்னு சொல்றார். அது என்னங்க, அடியாருக்கு முன்ன தெரிந்த அடியார், அப்போ தெரியாத அடியார்னு இருப்பாங்களா அப்படின்னு? இல்லை, தெரிந்த அப்படின்னா தெரிந்தவர்கள் அடியார்கள். என்ன தெரிஞ்சவங்க அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டால் மட்டும்தான். சிவபெருமான் ஒருவன் தான் வழிபாட்டுக்குரியவன். ஏன்? அவன்தான் வழிபாட்டுக்குரியவனாய் நின்று நம் வழிபாட்டை ஏற்று அதன் பயனாக வீடு பேரை அளிக்க வல்லவன் என்று ஆராய்ந்து, பாட்டில் சொன்னார்ல, தேடும் அடியார். அப்படி தேடினால் அறிய முடியும். என்னத்தை அறிய முடியும்? இவன் என்னப்பன். நீங்கள் படிப்படியாக சொல்கிறார். இவன் என்னப்பன். முதல்ல முழுமையான நம்பிக்கைவர், சிவபெருமான் தான் எனக்கு அப்படின்னு அந்த 2வது பாடலில் சொன்னார். அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு வரணும். புனலும் மலரும் கொண்டு எப்பொழுதும் இடைவிடாது வழிபாடு செய்து அவனை தியானிக்கணும். அதை தியானித்து அவனை வழிபாடு செய்ய செய்ய நினைக்க நினைக்க ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க நமக்கு நம்ம அறிவில் ஒரு தெளிவு வரும். என்னென்ன? வழிபாட்டுக்குரியவன் இவன். யார்? சிவபெருமான். இவனே என் அப்பன், இவன் எனக்கு என்னுடைய வழிபாட்டுக்கு உரியவன். அதில் தான் நமக்கு சிக்கல் இருக்குது. இனிங்க நான் எல்லாம் வாங்கியாச்சுங்க, சிவபெருமானையும் வணங்குவேன், அப்புறம் அங்கேயும் போவங்க, இங்கேயும் வருவங்க, அங்கே போ, எல்லாமே கடவுள் தாங்க. அப்போ நாம் என்ன நினச்சிக்கிறோம்? கடவுள் அப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஆமாம், பதிப்பொருள், பதி இறைவன், கடவுள் அப்படின்னா யார்? சிவம்தான், சிவபெருமான். அதான் இங்கே சொன்னார், சிவபெருமானே வழிபாட்டுக்குரியவனாகி வீடு பேறு அளிக்க வல்லவன் என ஆராய்ந்து அறிந்த அடியார்கள் சிவனே என்று தெரிந்த அடியார். நீங்கள் இந்த பொருள் கொள்கிறப்போ சிவனே என்றுங்கிற 2 சொல்லையும் எடுத்து முன்னால் வைக்கணும். சிவனே என்று தெரிந்த அடியார், சிவபெருமான் தான் எனக்கு தெய்வம், என்னுடைய வழிபாடு, நான் வழிபாடு பண்ணனா சிவபெருமானை தான் வழிபாடு செய்வேன். எங்கேயோ போய் நின்றுட்டோம், என்ன பண்ணுறான்? சிவபெருமானை நினச்சி வழிபாடு பண்ணணும். நாங்கள் நின்று ஒரு தேவாரத்தை பாடணும், பெருமானே எப்படியோ இங்கே வந்துட்டேன், ஒன்றை தான் நினைப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? பெருமானை நினைக்கணும். தொழுவது சிவபெருமான், வழிபாடு பண்ணுறது சிவபெருமானை. அப்போ சிவனே என்று தெரிந்த அடியார் திசைதோறும் குருந்த மலரும் குறவின் அலரும். குருந்த மலர், குறாமலர், இதை கொண்டு, அப்போ மலருக்குன்னு ஒரு விதி உண்டு, அந்த நூல்களில் சொல்லப்படும். இந்த மலர்கள் இன்னென்ன தெய்வங்களுக்கு அப்படின்னு உண்டு. அதில் இலை, வேர், பூ எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த குருந்த மலரும் குறாமலரும் பெருமானுக்குரியது. அப்போ சிவனே என்று தெரிந்த அடியார்கள் திசைதோறும் மலர் கொண்டு குறா மரத்தின் அந்த குறா மலரையும் குருந்த மலரையும் கொண்டு ஏத்தினா வழிபாடு செய்வார்கள். எப்படி? நின்றும் இருந்தும் வழிபாடு செய்வார்கள், இரவும் பகலும் வழிபாடு செய்வார்கள். ஏத்துதல், வழிபாடு செய்தல். ஏத்தும்
ஐயா? கொண்டு ஏந்தில் அலரும் கொண்டு ஏந்தி, மலரை கொண்டு கையில் ஏந்திட்டு வந்து நின்று இருந்து இரவும் பகலும் ஏத்துவார்கள். மலரை ஏந்திட்டு வந்து பெருமான் புகழை பாடி வழிபாடு செய்வார்கள். அதான் ஏந்தி ஏத்தும். மூணாவது அடியில் ஏத்தும்னு சொல்லியிருக்கிறார். ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே. சீர் என்பது புகழ். எதை ஏற்றுவாங்க அப்படின்னா, சீர் யாருடையது? பெருமானுடைய புகழை ஏற்றுவார்கள். மலர்களை கையில் கொண்டு ஏந்தி கொண்டு வந்து நின்றும் இருந்தும் இரவும் பகலும் ஏற்றுவார். அப்போ இந்த வழிபாடு என்று சொல்லும் பொழுது மலரும் நீரும் கொண்டு இறைவனை பாட வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறார். ஏத்துதல் செய்தல், ஏற்ற வேண்டும். இப்போ முறிந்து மேகம் தவழும் சோலை அப்படின்னா, மேகங்கள் வளைந்து மலையில் வந்து தவழ்கிறது, சோலைகளில் வந்து தவழ்கிறது. அப்படி மேகங்கள் சோலைகளில் தவழும் முதுகுன்றம் அப்படின்னார். அடுத்து சொன்னார் 5வது பாடல், வைத்த நிதியே மணியே என்று வருந்தி தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார். கொத்தார் சந்தும் குறவும் வாரி கொணர்ந்து உந்தும் முத்தாறு உடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே. இப்போ வைத்த நிதி அப்படின்னா சேம நிதின்னு பேர். சேமமாக வைக்கப்பெற்ற நிதி. மணின மாணிக்கம் முதலியவை. அப்போ வைத்த நிதியே மணியே என்று வருந்தி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நமக்கு சேம நிதி அப்படிங்கிறது சிவபெருமான் தான். ஆனால் அப்படி கருத முடியுதா அப்படின்னா இல்லை. நாம் சேமம், நமக்கு பாதுகாப்பு, நமக்கு வருங்காலத்துக்கு வேணும்னு ஒவ்வொன்றும் நாம் வச்சுருக்கிறோம். பணம் வச்சுருக்கணும், நகை வச்சுருக்கணும், இல்லை ஏதாவது வீடு வாசல் மனை வச்சுருக்கணும், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி வச்சுருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தவாறு என்ன பண்ணுறோம், நமக்கு பாதுகாப்பு என்னதுக்கு வருங்காலத்துக்கு நமக்கு பொருளாதார வகையில் இது தேவைப்படும் என்று நாம் வாழும் காலத்தில் என்ன பண்ணுறோம், அதுக்கு சேம நிதின்னு அதை நினைக்கிறோம். மணியே ஏனை பொன்பொருள் இதெல்லாம். அப்போது இறைவனை வழிபடாது ஒளிந்த காலத்தை சொல்கிறார். வைத்த நிதியே மணியே என்று வருந்தி சித்தம் நைந்து. அப்போது நம்ம உடம்போட வாழக்கூடிய காலத்துக்கு கட்டு என்று பெயர். பெத்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தம். பெத்த நிலை, கட்டு நிலை. அறம் பாவம் என்னும் கட்டி இருக்கிறார். அப்படி கட்டு நிலையில் என்ன பண்ணுவோம், அறியாமையின் காரணமாக, நம்முடைய வினைப்பயன் காரணமாக பெருமானை பொருள் என்று கருதாமல் ஏனையவற்றையெல்லாம் உலகப் பொருளில் மயங்கி இறைவனை வழிபாடு செய்யாது ஒளிந்து நிற்கக்கூடிய காலம். அப்போது அந்த வைத்த நிதியே மணியே என்று வருந்தி, பெருமானே உன்னை வழிபாடு செய்யாமல் பலகாலம் விட்டுட்டேன். அப்பர் சாமி சொல்கிறார், போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன், பேசாத நாளெல்லாம். அப்போ எவ்வளவு நாள் பெருமானே உன்னை வழிபாடு செய்யாமல் ஒழிஞ்சிட்டா. சொன்னார், வழிபாடு செய்யாமல் ஒளிந்தேன் என்று வருந்தி. சரி, வழிபாடு செய்யாமல் விட்டாச்சு, இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும், பெருமான்கிட்ட நின்று வருந்தணும். சாமி, இத்தனை காலம் ஏழை தொழும்பனேன், எத்தனையோ காலம். எத்தனை காலம் தெரியல, அந்த எத்தனையோங்கிற சொல்லுக்கு
எத்தனை பிறவி எத்தனை காலம் தெரியல, எத்தனையோ காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தேன், ஏன் பரம்பரனை பணியாதே. தெளிவாக சொன்னார். நாமளும் நம்ம நினச்சிப்போம், நம்ம எப்போ வந்தோம், எப்போ சிவபெருமானை வணங்க ஆரம்பித்தோம், என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்ப்போம். வருத்தமே கிடையாது. பெருமான்கிட்ட முன்னே நிற்கிறப்ப என்ன வரணும்? முதல்ல வருத்தம் வரணும். சாமி எவ்வளவு காலம் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு முதல்ல வருத்தம் வரணும். வருந்தி வருந்தனா நம்ம சிந்தை நையும், உருகும். வருந்தலைன்னா சிந்தை என்ன வேணும், அது உருகாது. நீங்கள் இந்த பதிகத்தினுடைய தொடக்கமே சிறியோம் பிழை பொறுப்பாய். நீங்கள் அந்த ஞானசம்பந்த பெருமான் தொடங்குறப்ப என்ன சொல்கிறாரு? வருந்துறார். சாமி உன்னை மறந்துட்டேன், முதல்ல என்னை மன்னிச்சிடு, என்னுடைய பிழையை. இப்போ நம்ம அறிவு அப்படி நிற்கவே நிற்காது. நாம் செஞ்ச பிழையை கூட என்ன சொல்லுவோம்? கல் இடிச்சிடுச்சு, முள், ஆமாம் அது ஜடப்பொருள். என்ன சொல்லுவோம் நம்ம அறிவு? நான் போய் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். கல் அங்கேருந்து வந்து நான் போகிற பாதையில் இடிச்சுதா, அப்படி இல்லை. நம்ம அறியாமல் என்ன பண்ணுது? நம்ம அறிவு அப்படி தான் வச்சுருக்கோம். என்ன சொல்லுவோம்? நம்ம பிழை செஞ்சால் கூட என்ன பண்ண மாட்டோம்? கல் இடிச்சிச்சுனாவே கல் மேலே தான் குறை சொல்லுவோம். முள்ளை குத்திக்கிட்டு முள் மேலே தான் குறை சொல்லுவோம். அப்புறம் போய் நம்மளை போய் சாமியை நான் பிழை செஞ்சிட்டேன்னு சொல்லுவோம். இல்லை, என்னது நானாக செய்ய மாட்டேன். நம்ம அறிவு அப்படி தான் நிற்கும். அப்படி நிற்கிறவர்களும் என்றைக்குமே நம்ம உள்ளத்தில் உருக்கங்கிறதே சத்தியமாக வராது. உருக்கம் வராமல் சிவபெருமான் வெளிப்படவே மாட்டான். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல். சிவபெருமான் அப்படி தான் இருக்கிறாரு. பாலில் நெய் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, விறகுல தீ இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. எப்பங்க அந்த தீ வெளிப்படும் அப்படின்னா கடையணும். நெய் வேணுனாலும் கடையணும், விறகுல இருக்கிற தீ வெளிப்படுனாலும் கடையணும், பாலில் இருக்கிற நெய் வெளிப்படுனாலும் கடையணும். கடையிறதுக்கு கோல் வேணும், கயிறு வேணும். உறவுகோல் நட்டு உணர்வுங்கிற கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்கும் தீயும் அந்த நெய்யும். அதுபோல் சிவபெருமான் உள்ளத்தில் என்ன பண்ணணும்? அப்போ இந்த பாட்டை தான் சொல்லுது, வருந்தி அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம பெருமக்கள்லாம் பெருமான்கிட்ட போய் நிற்கிறப்ப வருந்தினார்கள். அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன், நீ பாடுப்பான்னு சொன்னார். நீ பாடுன்னு சொன்னார். நம்பி ஆரூரரை சிவபெருமான் சொற்றமிழ் பாடுன்னு சொன்னோடனே அவர் பாடியிருக்கலாமல்ல வேற. பித்தா பிறைசூடி, பித்தான்னு சொன்னால் பித்தானே பாடினார். இவர் எடுத்து பாடினார், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாது. சாமி கைலாயத்தில் உன் கூட இருக்கிறப்ப என்னைக்கு உன்னை மறக்காமல் கூடயே நினச்சிட்டே இருந்தனே, இங்கே வந்து மறந்துட்டனே, வந்து நீ என்னை ஆட்கொள்ள வந்த அந்த கருணையை கூட கொஞ்சம் கூட நினைக்காம உனக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு அந்த பதிகம் முழுக்க சொல்கிறாரு. உனக்கு ஆளாயினி அல்லேன், நான் உனக்கு தான் ஆள், உனக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருந்துறார். நீங்கள் எல்லாமே எடுத்து பார்க்கும். அப்பர் சுவாமி குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை எடுத்த பாட்டை தான் பாடுறார். திருவதிகையில் இறைவன் திலகவதியார் சொன்னாங்க, திருவாளன் திருநீரு திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்தது என்று உருவார அணிந்து கொண்டு நீ போய் அதிகை பெருமான பணி அப்படின்னு சொன்னார். திலகவதியார் சொன்னோடனே தர்மசேனராக வந்தவர் திருநீரை பூசிக்கிட்டு சைவ சமயத்தை சார்ந்து பெருமான்கிட்ட போய் என்ன பாடுறாரு? சாமி எனக்கு உயிர் போகிற மாதிரி இந்த நோய் இருக்குது, எனக்கு வந்தது சரிதான், ஏன் நான் சாதாரண இல்லை, கொடுமை பல, கொஞ்சம் நஞ்ச கொடுமை செய்யலை அப்படின்னா நம்ம பிழைய ஒத்துக்கணும். சாமி நானும் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம அறிவில் முதல்ல வரணும். அப்படின்னு பெருமான்கிட்ட முன்ன நிற்கிறப்ப ஏன் உயிர்களுடைய இயல்பு பிழை செய்வது. நாம் நம்ம நினச்சிக்கிறோம் அதெல்லாம் கிடையாதுங்க, நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் பெர்ஃபெக்டாக இருப்பேன். அப்படிலாம் எந்த உயிரும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஏன்? அறியாமை வசப்பட்டு இருக்கிற உயிரினுடைய அறிவு பிழை செய்வது தான் இயல்பு. எத்தனை பிழைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெருமான் பெருந்தகை பெரியோன் அப்படின்னார்.
அதை பொறுக்க அது என்ன பாரு வச்சு நீ இதெல்லாம் செஞ்ச, அதனால உனக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டார். அந்த பிள்ளைகளாம் என்ன பண்ணிவிடுவார், சரி சரி விடு அப்படின்றவார். நீங்கள் இந்த இடத்துல அது அவருடைய கருணை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், வருந்தி சாமி இத்தனை நாள் அங்கெங்கேயும் போய் சுற்றிக்கிட்டு அதுதான் உண்மை இதுதான் உண்மை இவங்க தான் எனக்கு அவங்க தான் எனக்கு அப்படின்னு கடந்தனே அப்படின்னு பெருமான்கிட்ட வருந்தி சித்தம் நைந்து சிந்திக்கும் மனம். இந்த இடத்துல சித்தம்னா சிந்திக்கக்கூடிய மனம் மெலிந்து. இப்போ மனம் என்ன ஆகணும், லேசாகணும், மெலிய வேண்டும். மெலிந்து சிவனே அப்படி அந்த உருக்கத்தோட காதலாகி கசிந்து. மெலிதல்னா என்னது, உடம்புக்கு வெயிட் போட்டு பார்க்கலாம் வெயிட் மிஷினில். மனசு எங்கேயாவது மெலிஞ்சு போச்சு, நீங்கள் வெயிட் போட முடியுமா, இல்லை. கண்ணீர் வந்துச்சுன்னா மனசு மெலிஞ்சிச்சின்னு அர்த்தம். சரி வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பெருமான்கிட்ட வந்து முன்ன நின்ன உடனே கண்ணீர் வந்துச்சுன்னா சரி மனம் மெலிந்திருக்குதுன்னு அர்த்தம். அதான் சொன்னார், காதலாகி கசிந்து. ஆமாம், கண்ணீர் மல்கி. அப்படி தான் இந்த பாடு சொன்னார். சிவனே என்பா சிந்தையார். சிந்தையார் சிந்தையை இடமாக கொண்டிருப்பவன். விடையார் சடையார் அப்படிங்கிற மாதிரி சிந்தையார். இப்போ சிவசிவா சிவசிவா என்று நாள்தோறும் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள். இப்போ இந்த பாடலில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பொருள் இங்கே சொல்கிறாரு. நம்முடைய கரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சைவ சித்தாந்தத்தில் ஆன்ம சுத்தி தத்துவ சுத்தி எல்லாம் சொல்கிறோம். நமக்கு கொடுக்கக்கூடிய கருவி கரணங்களை சுத்தி அப்படின்னா இறைவன் பால் அதை செலுத்துதல், கரண சுத்தின்னு பேர் அதுக்கு. இப்போ நம்ம அப்பர் சுவாமி அங்கமாலையில் சொன்னது தான். இப்போ ஒரு ஃபோன் வருது, ஃபோன் எடுக்கிறோம், ஃபோன் பண்ணுறோம், அட்டன் பண்ணி என்ன சொல்கிறோம், ஹலோ அப்படி தான் சொல்கிறோம். அதுக்கு பதிலாக சிவசிவா திருச்சிற்றம்பலம் சிவாய நமச்சிவாய வாழ்க ஏதோ ஒன்று, அதான் கரண சுத்தி. ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சிவாய சிவசிவா அப்படி சொல்லி பண்ணிட்டா எப்பையும் எதை வாயை திறந்தாலும் என்ன வருங்க, சிவசிவா சிவசிவா அப்படின்னு வரும். இதுதான் இங்கே சொன்னார். அப்படி உள்ளம் நைந்து போச்சுன்னா சிவனே என்று அப்படின்னா எப்போயும் சிவநாமத்தையே சொல்வார். சிவசிவா சிவசிவான்னு சிவனேன்னு இரு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேங்க சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம், சும்மா வார்த்தைக்கு சொல்கிறோம், அதுக்கு அர்த்தம் தெரியறதில்ல. நம்ம சிவனே என்று இரு அப்படின்னு அது பெரிய பொருளுடைய சொல்லு. சிவனேன்னு இருக்க முடியுமா? அதுக்கு எவ்வளோ பயிற்சி வேணும் தெரியுமா? சிவனேன்னு இருந்தவங்க நாயன்மார்கள், அருளாளர்கள், திருமுறை ஆசிரியர்கள் தான். மற்ற யாரும் சிவனேன்னு இருக்க முடியாது. காலையில் பூசை பண்ணுறப்ப சிவனேன்னு இருப்போம், பூசை முடிச்ச வாட்டி ஆமாம் அடுத்த வேலைக்கு வந்துட்டோம்னா சிவனேன்னு இருப்போம், இல்லை சிவனேன்னு இருக்க மாட்டோம். ஆனால் நாம் சொல்கிறது சிவனேன்னு இருந்தேன்னு சொல்லிக்கலாம். சிவனே என்றார் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா சிந்தை இடையரா அன்பு. அப்பர் சாமி காட்டுறப்ப சேக்கிலார் சொல்கிறார், அவர் சிந்தையில் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சு. அப்பர் சாமி எப்படி அவர் அந்த நெஞ்சில், அப்பர் சாமி நெஞ்சில் சிவபெருமான் திருவடிக்கு தான் இடமா, வேற எதுக்கும் இடம் இல்லை. நமக்கு சிவபெருமான் திருவடியை தவிர மற்றதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. சிவபெருமான் திருவடிக்கு இடம் இருக்குது. ஆனால் அப்பர் சாமிக்கு திருவடிக்கே பதித்தன், அதுக்கு தான் சிவனேன்னு இருக்கிறது. சிவபெருமானை மறவாமல் எப்பொழுதும் பகலும் இரவும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும். இந்த பாடல் என்ன சொன்னார், சிந்தையார் அப்படின்னா அடியவர் சித்தத்தில் வாழ்பவர். கொத்தார் சந்தும் குறவும், சந்துனா சந்தன மரம், குறாமரம்,
இப்போ இந்த மலை சிகரத்திலிருந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய நீர் மலைப்பண்டங்களை எல்லாம் வாரி கொண்டு வரும். அப்படி சந்தனம், குரவு இவற்றையெல்லாம் வாரி கொண்டு வந்து உந்தும்னா தள்ளுகின்ற, அப்படியே இந்த முதுகுன்ற மணிமுத்தா நதியில் அப்படியே வாரி கொண்டு வந்து இந்த சந்தனம், குரா மரங்களை எல்லாம் அப்படி என்ன பண்ணுது, கரையில் வாரி தள்ளுகிறது. அதான் முத்தாருடைய முதல்வர். இந்த தலத்தில் இருக்கிற அந்த நதி முத்தா நதி, மணிமுத்தாறு அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமுத்தா நதின்னு சொல்லுவாங்க, மணிமுத்தாறுன்னு சொல்லுவாங்க, திருமணிமுத்தாறு அப்படின்னு அர்த்தம். மணியாலும் முத்தாலும் கலந்து ஓடுமா, அதனால் அந்த நதிக்கு பேர் மணிமுத்தா நதி. அந்த நதியில் நீரோட மணியும் முத்துக்களும் கலந்து ஓடுமா. அப்படி மலைப்பண்டங்களை வாரி கொண்டு வரக்கூடிய முத்தாறு என்ற நதி ஓடக்கூடிய முதல்வருடைய கோயில் முதுகுன்றே. முதல்வன் சிவபெருமான் யாரு? ஆமாம், எல்லாத்துக்கும் முதல்ல இருக்கிறவன் வந்தான். 6வது பாடல் சொன்னார், வம்பா